வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பிரியாணி தான் செய்ய போகிறோம். சண்டே நாளுமே நான்வெஜ் இல்லாத வீடே இருக்காது. மற்ற நாள் சாப்பிட்றத விட இந்த சண்டே சாப்பிட்றப்ப தான் திருப்தியாக இருக்கும். நான்வெஜ் சாப்பிட்றப்ப நீங்கள் கடையில் அதிக விலை கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி வீட்டிலே இந்த பிரியாணி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சிக்கன் வச்சு கூட செய்யலாம். இந்த பிரியாணி இந்த மாதிரி மட்டன் பிரியாணி நான் ஏற்கனவே செஞ்சு சாப்பிட்டுதான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த அளவுகளோடு நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கடையில் கிடைக்கிற அப்படியே ருசியும் மணமும் ஊரே மணக்கும். நல்லா பாய் பிரியாணி மாதிரி தான் இருக்கும். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் 1/2 கிலோ எலும்பும் கறியுமா எடுத்து வச்சுருக்கேன் மட்டன். இதை நல்லா கழுவி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுக்குவோம். ஏன்னா நம்ம பிரியாணி செய்கிறப்ப அரிசி சீக்கிரம் வெந்துடும், மட்டன் சீக்கிரம் வேகாது. அதனால் நம்ம குக்கரில் தண்ணி ஊற்றி மூழ்கிற அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு பட்டை, இஞ்சி இதெல்லாம் போட்டு தட்டி போட்டு ஒரு 4-5 விசில் வர வச்சு ஆஃப் பண்ணிக்கோங்க. நீங்கள் குக்கரில் இல்லைன்னா பாத்திரத்தில் கூட வேக வச்சுக்கோங்க. நான் குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். இப்போ 1/2 கிலோ மட்டனையும் இது கூட சேர்த்து குக்கரில் சேர்த்துட்டு இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பட்டை ஒரு பட்டை ஏற்கனவே சேர்த்துட்டேன். இப்போ மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், கல் உப்பு 1 ஸ்பூன் சேர்த்து மூடி போட்டு ஒரு 4-5 விசில் வர வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் வர வச்சு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ண போகிறேன். பூண்டு அளவு அதிகமாக இருக்கணும், இஞ்சியுடைய அளவு கம்மியாக இருக்கும். ஏன்னா இஞ்சி அதிகமாக சேர்த்துட்டோம்னா கசப்பு இருக்கும் பிரியாணியில். அதனால் நீங்கள் பூண்டு தான் அதிகமாக சேர்த்துக்கணும். பாருங்கள், இந்த அளவு தான் நான் ஒரு பேஸ்ட்டாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுக்க போகிறேன். புதினாவும் கிள்ளி வச்சிட்டேன். வெங்காயம் தக்காளிலாம் அரைச்சிட்டு கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நீங்கள் எவ்வளோ பிரியாணி செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அளவுகளை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. நான் 3 வெங்காயம் 3-4 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி சின்னதாக ஒரு 4 தக்காளி, ரொம்பவும் சேர்த்துடக்கூடாது, புளிப்பாயிரும் பிரியாணி. அதனால் ஒரு நாட்டு தக்காளி இந்த அளவு எடுத்து வச்சுருக்கேன், 4 தக்காளி. தயிர் சேர்க்க போகிறோம், லெமன்லாம் சேர்க்க போகிறோம். அதனால் அதிகமாக புளிச்சிரும். நீங்கள் தக்காளியை கம்மி பண்ணிடுங்க. இப்போ வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிரியாணிக்கு இந்த மாதிரி நீல வாக்கில் தான் கட் பண்ணணும். 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயத்தை கட் பண்ணியாச்சு. தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய். புதினா நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் புதினா மட்டுமே போதும். வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணியாச்சு. புதினாவும் நல்லா பொடியாக நல்லா கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். எல்லா புதினாவும் ஒரே டயத்தில் சேர்க்க போகிறதில்ல. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடியாக இருக்குது. பாத்திரத்தில் மட்டன் வேக வச்ச மட்டனை தண்ணி ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு வேக வச்ச தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க. அதில் தான் எல்லா சத்துமே மட்டனுடைய சத்தெல்லாம் இறங்கியிருக்கும். நான் 1 டம்ளருக்கு தண்ணி ஊற்றி தான் வேக வச்சேன். அந்தளவு எடுத்து வச்சுருக்கேன். மட்டன் வேக வச்சதை தனியாக ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பிரியாணி பாத்திரத்தை எடுத்து இந்த மாதிரி நான் பிரியாணி 1 கிலோ பிரியாணி தான் செய்ய போகிறேன். பிரியாணி அரிசி பாஸ்மதி அரிசி தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு இந்த மாதிரி பிரியாணி பாத்திரத்தை எடுத்தாச்சு. எண்ணெய் தேவைக்கேற்ற மாதிரி நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். தேவைக்கேற்ற மாதிரி குழிக்கரண்டி அந்த மாதிரி கரண்டி கணக்காக வச்சு ஊற்றுங்க. அப்போ தான் கணக்கு தெரியும். ஏன்னா பாத்திரம் பெருசாக இருக்குது. இதில் இந்த பாத்திரத்தில் செய்கிறப்ப உங்களுக்கு அரிசி உடையாமல் நல்லா டேஸ்ட்டும் நல்லா பாய் வீட்டில் செய்கிற மாதிரி அந்தளவுக்கு ருசியும் மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காண்டி
இந்த பாத்திரத்தில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. வீட்டில் என்ன இருக்கோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட ஒரு லெமனு, தயிர் தேவைக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. கெட்டி தயிராக இருக்கணும், புளிப்பு இல்லாத தயிராக இருக்கணும். நெய் கொஞ்சமாக ஒரு 2-3 ஸ்பூன் இதுதான் தேவைப்படும். இப்போ எண்ணெய் விட்டாச்சு. இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் இது கூட சேர்த்து இந்த எண்ணெயில் நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கு பின்னாடி வெங்காயம் நம்ம நீல வாக்கில் தான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த வெங்காயத்தை வந்து எண்ணெய் காஞ்சதுக்கு பின்னாடி பட்டை, கிராம்புலாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு பின்னாடி இந்த மாதிரி வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும். பிரியாணிக்கு வந்து நல்லா வதங்கணும், நல்லா கருகிற ஸ்டேஜ் வரணும். அந்தளவுக்கு நல்லா பொறுமையாக ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு நல்லா அந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் அந்த மாதிரி வரணும். அப்போ தான் பிரியாணி வந்து சீக்கிரம் கிடாது, ருசியும் மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வதக்கிற விதம் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் இதை மட்டும் தெரிஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஸ்டவ்வை பற்ற வச்சு இந்த மாதிரி பிரியாணி பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பாத்திரம் இல்லைன்னா நீங்கள் குக்கரில் கூட செய்யலாம். இப்போ நல்லா சூடானதுக்கு முன்னாடி எண்ணெய் விட்டு பிரிஞ்சலை, 2 பட்டை, கிராம்பு, ஏலக்காய். கிராம்பு வந்து கடைசியாக போடுங்க, வெடிச்சிரும் எண்ணெயில் போடுறப்ப. ஏலக்காய், கசகசா, கல்பாசி, சாதிப்பத்திரி, அன்னாசி பூவெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு முன்னாடி வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா பொன்னிறமாக வரணும். அது வரையும் ஸ்டவ்வை வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் கூட்டி குறைச்சி ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் வெயிட் பண்ணி நல்லா வதங்க விடுங்க. கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். அது வரையும் நீங்கள் ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி நல்லா அந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கு முன்னாடி ஒன்றா சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறப்ப 2 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதங்குறப்ப இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். அது வரையும் பொறுமையாக நீங்கள் இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. நீங்கள் கொஞ்சமாக கொத்தமல்லி கூட சேர்த்துக்கோங்க. நான் வந்து சேர்க்கலை, புதினா மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வதக்கி விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 2 ஸ்பூனுக்கு எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டு தக்காளி இது கூட சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மாதிரி நல்லா வதங்குறப்ப தான் நல்லா குழைய வேகணும். அதில் தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா குழஞ்சி வரணும். எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்புலாம் போட்டு நல்லா பொரிச்சதுக்கு பின்னாடி வெங்காயம் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு பின்னாடி கொஞ்சமாக ஒரு கைப்பிடி புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு நாட்டு தக்காளி தான் சேர்த்தேன். கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா குழைய வேக விடுங்க. வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் வரையும் நீங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் நல்லா குழைய வேகும். உப்பு போட்டு வேக வைக்கிறப்ப சீக்கிரம் வதங்கிடும். ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி கருகாத அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க.
வேக வச்சு எடுத்து வச்சா தான் மட்டனை இது கூட சேர்த்து மட்டனில் ஆல்ரெடி உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு இப்போ மசாலா வந்து நான் வீட்டில் எப்போவும் கரம் மசாலா ரெடி பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் போய் வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கடையில் விற்கிற எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, மட்டன் சிக்கன் மசாலா வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன், இதில் 2 ஸ்பூன், மட்டன்லேயும் சிக்கன்லேயும் 2 ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி மிளகாத்தூள் வந்து வீட்டில் நான் வந்து காஷ்மீர் சில்லி காரம் இருக்காது, கலர் இருக்கும். மிளகாத்தூள் வந்து நீங்கள் இறச்ச பொடி காரமாக இருந்துச்சுன்னா கம்மி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் அளவுகளோடு செஞ்சு சாப்பிட்றப்ப கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு இந்த மாதிரி சாப்பிடுவீங்க. கடையில் போய் கண்டிப்பாக சாப்பிட மாட்டீங்க. அந்தளவுக்கு இந்த பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு முறை கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இப்போ மசாலா வந்து இந்த மட்டன் நல்லா இந்த மாதிரி கலந்து வச்சுருக்கோம்ல, வெங்காயம், தக்காளி, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மட்டன் இது கூட நீங்கள் பொடியும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 2-3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து மஞ்சத்தூள் எதுவும் சேர்க்கலைன்னா ஏற்கனவே நான் வேக வைக்கிறப்ப மஞ்சத்தூள் சேர்த்துட்டேன். திரும்பவும் நான் சொல்கிறேன், கரம் மசாலா, மட்டன் மசாலா கொஞ்சம், சிக்கன் மசாலா, தனி மிளகாத்தூள். நான் வந்து காஷ்மீர் சில்லி காரம் இருக்காது. நீங்கள் வந்து எந்த மிளகாத்தூளாக இருந்தாலும் பரவாயில்ல, காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்து அந்த மட்டனில் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தயிர், நான் வீட்டில் உர வச்ச தயிர், புளிக்காத தயிர் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கடையில் புளிக்காத தயிர் கூட வாங்கி சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு மட்டன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க தண்ணி 1 டம்ளருக்கு இருக்குது. அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை இது கூட சேர்த்துட்டு திரும்பவும் நான் ஒரு 2-3 நிமிஷம் கறியில் வந்து மசாலா எல்லாம் சேரணும். அதனால் மூடி போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ மட்டன் வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணி எதுவுமே கம்மியாகலை, அதே அளவு தான் இருக்குது. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நான் வந்து 2-3 நிமிஷம் நல்லா மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்திருக்கு கறி. ஒரு டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி கணக்கு. நான் பெரிய டம்ளரில் 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் சேர்க்க போகிறேன். ஏற்கனவே நம்ம 1 டம்ளர் சேர்த்துருக்கோம். அந்த கணக்கு வச்சு நான் இப்போ சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அரிசி பாசுமதி அரிசி நான் ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சதை நல்லா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அதை நல்லா வடிச்சிட்டு தண்ணி இல்லாமல் ஒட்ட வடிச்சிட்டு தண்ணி நல்லா சலசலன்னு கொதிஞ்சு வர்றப்ப இந்த அரிசியை கொட்டணும், இல்லைன்னா உடஞ்சிரும். தண்ணி நல்லா கொதிக்கிறப்ப மூடிக்கு வெளியில் தாவி வரும், அப்போதைக்கு நம்ம எடுத்துக்கிடலாம். இன்னும் கொதியலை. இப்போ அரிசி எடுத்து வச்சுருக்கோம், ஒரு லெமன் 2ம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா புழிஞ்சிட்டு நெய் தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம்.
இப்போ தான் கொதிஞ்சு வருது. இப்போ இந்த அரிசியை கொட்டி நல்லா கலந்து விட்டுட்டு சேர்த்துக்கலாம். தண்ணியில் நல்லா கொதிஞ்ச தண்ணியில் இந்த ரைஸ் எடுத்து கொட்டியாச்சு. இந்த மாதிரி கொட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட ஒரு 2-3 ஸ்பூன் நெய் இது கூட சேர்த்துட்டு லெமன் நம்ம புழிஞ்சு வச்சுருந்த லெமனையும் இது கூட சேர்த்துக்காங்க. ஏன் இதெல்லாம் சேர்க்குறோம்னா சீக்கிரமே உடையாது. இந்த லெமன் ஊற்றுறப்ப நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் அந்த பிரியாணி வந்து. அதுக்காண்டி நெய் சேர்த்துருக்கோம். இப்போ கடைசியாக அந்த நெய் வாசனை தெரியாத அளவுக்கு கொஞ்சமாக கடைசியாக புதினா சேர்த்துக்கிறோம். இது 3ஐயும் சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். உப்பு இருக்கான்னு நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக லைட்டாக கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அரிசி போடுறதுக்கு முன்னாடி போட்டு நீங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டு மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ பிரியாணியை வந்து நம்ம தம் கட்டிக்க போகிறோம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் தண்ணியும் அரிசி மாதிரி இருக்குது வேகாமல். அந்த பக்குவத்தில் நம்ம வாழை அந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்குவோம். ஏன்னா நம்ம வந்து தட்டுக்கு மேலே தண்ணி ஊற்றி வச்சா கூட ஆவி வெளியில் வரும். நீங்கள் இந்த மாதிரி இலையை போட்டு வேக வைக்கிறப்ப ரொம்ப ருசியாக இருக்கும். வாழை இலையில் போட்டு இந்த மாதிரி தம் கட்டி நீங்கள் வைங்க. தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தை தூக்கி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வைங்க. கரெக்டாக இருக்கும். இடையில வந்து செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த பக்குவத்தில் தான் வைக்கிறேன். அரிசியுடைய வேக்காடு கொஞ்சம் நல்லா பாதி வேக்காட்டுக்கு மேலே இருக்குது. கொஞ்சம் வெந்திருக்கு, அவ்வளோதான். அரிசியாக தான் இருக்குது. தண்ணியும் கொஞ்சம் அரிசியும் தண்ணியுமா கொஞ்சம் இருக்குது. அந்த பக்குவத்தில் தான் இப்போ இலையை போட்டு தம் கட்டுறேன். ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் கழித்து பாருங்கள். நான் ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்க்குறேன். கரெக்டாக இருக்குது. பிரியாணி வந்து நல்லா வெந்திருக்கு. இந்த பக்கம் முட்டை வேக வச்சுருக்கேன், ஒரு 3 முட்டை. பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. முட்டை வேக வச்சுருக்கு. இதையும் வேக வச்சதை எடுத்துகிட்டு நான் பிரியாணியில் வேக வச்ச கறியை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா கத்திரிக்காய் கிரேவி மாதிரி பண்ணால் பிடிக்காத பசங்களுக்குன்ட்டு அதிலே நான் கிரேவி மாதிரி பண்ண போகிறேன். அதில் ஒரு பட்டை, வெங்காயம் கொஞ்சோண்டு வச்சு மசாலா போட்டு நல்லா வதக்கி கிரேவி மாதிரி எடுக்க போகிறேன். நான் வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் பட்டை, வெங்காயம்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு வேக வச்சு மட்டன் நான் பாத்திரத்தில் இருந்து எடுத்துருக்கேன். கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு அதில் ஏற்கனவே மசாலா எல்லாமே சேர்ந்தது. இப்போ இது கூட நல்லா புரட்டிட்டு பத்தலைன்னா கொஞ்சோண்டு மசாலா, மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிஞ்சு நல்லா கொஞ்சம் மசாலா சேரும் வர நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு முன்னாடி நம்ம ஆஃப் பண்ணிக்கிடலாம். இப்போ ஒரு அருமையான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ மட்டன் பிரியாணி, தயிர் பச்சடி, முட்டை, மட்டன் கிரேவி இது மாதிரி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஹோட்டலில் போய் நீங்கள் அதிக விலை கொடுத்து வாங்காமல் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். நல்லா ருசியாகவும் மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சாப்பிட்டதே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஹைப் பண்ணிடுங்க.